தொடர்ந்து நம்ம இந்த ஜாதக ரீதியா ஒரு திசையிலும், அதாவது சூரியன் திசையில எவ்வளவு புத்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி சூரியன் திசையிலேயே சூரியனுடைய புத்தி பார்த்தோம். ரெண்டாவதா சூரியன் திசையிலேயே சந்திரன் புத்தி பார்த்தோம். இப்ப அடுத்ததா இன்னொரு திசையும் இருக்கு. ஏன்னா 9 திசைகள் இருக்கு. ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலுமே ஒரு சூரியன் திசையில 9 புத்திகள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப அடுத்ததா சூரியன் திசையில செவ்வாய் புத்தி எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படிங்கறத ஐயா கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, இந்த சூரியன் திசையில செவ்வாய் புத்திகள் எத்தனை காலங்கள்? நல்ல கேள்விங்கம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஒரு புத்தி எவ்வளவு இருக்குதுன்னு முதல்ல எல்லாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே ஒரு புத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாதக ரீதியா இவ்வளவு புத்திகள் இருக்கு அப்படின்றது நானே இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது அந்த திசை வரிசையில அடிப்படையில அந்த 9 புத்திகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 9 கிரகங்களுமே அததுக்கு லிங்க் ஆகி அந்த புத்தியா மாறி அந்தந்த கால்குலேஷன் வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும். அவங்க பிறப்பு ஜாதகத்துக்கு பொறுத்த மாதிரி. அதுக்காகத்தான் அந்த புத்தி. இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு புதிரா ஒண்ணு சொல்றேங்க. இப்ப 120 வருஷம் ஆயுள் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் பரிபூர்ண ஆயுள்னா 120 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த 120 வருஷத்தை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப 120 வருஷம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் பிறந்தா அவங்க மறுபடியும் அவங்க ஜனன மரணம் 120 வருஷம். அப்ப இந்த கான்செப்ட இந்த 120ங்கிறது நீங்க திசைக்கே புத்தி 9 இருக்கும் போது இந்த 120 வருஷங்கிறத எப்படி கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப சூரிய திசை 6 வருஷம். நீங்க கேட்டீங்கல்ல சூரிய திசை எவ்வளவுன்னு. சூரிய திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், 16 வருஷம் ஆச்சு. செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 16 ஒரு 7 23. ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். இது எல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா 120 வருஷம். இப்ப புரிஞ்சிச்சு, எனக்கும் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நல்லா. எப்படி 120 வருஷம் வந்துச்சு? ஏன்னா அந்த கால்குலேஷன் தெரியாம எல்லா பேரும் இருப்பாங்க. அதுல இவங்க எவ்வளவு காலம் வாழ போறாங்கிறது இல்லாம ஒரு திசையில 9 புத்தி கடந்தாதான் அடுத்த ஒரு திசையை பிறக்கும். இப்ப சூரியன் திசை 6 வருஷம்னா அதுல 6 வருஷத்துக்குள்ள 9 புத்தி வாழ்ந்து முடிச்சிட்டு அதுக்கு அடுத்ததான் சந்திர புத்திக்கு அவங்க வருவாங்க. சந்திர திசைக்கு வருவாங்க. அதுல 9 புத்தி அவங்க வாழ்ந்தாங்க. அதனாலதான் ஒரே ட்ரெஸ் பண்றது இல்ல, ஒரே மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்றது இல்ல, ஒரே மாதிரி நீங்க பேசுறது இல்ல, ஒரே மாதிரி ஊருக்கு போறது இல்ல, ஒரே மாதிரி உறவு எடுக்கிறது இல்ல. எல்லாமே அந்த புத்திகள் மாறும்போது அந்த கால்குலேஷன் எல்லாம் உங்களையும் மாத்திட்டு தான் இருக்குது கடவுள். அது எல்லாத்துக்கும் உணர்வு. அந்த திசையில போன சூரிய திசையில நான் ஒரு இடம் வாங்கினுங்க. ஆனா போன சூரிய திசை சந்திர திசை ஒரு வீடு ஆரம்பிச்சாங்க, பாதியில என்ன வச்சுங்க இப்படிதான் சொல்றேன். அந்த ஜாதகத்துல சப்போர்ட்டிவா கிரகங்கள் ஏதாவது இருந்தா அது கட்டாயம் வேலை செய்யும். இல்லைன்னா அதே புத்தி அவங்களவே கொஞ்சம் பேட் ஆக்கி. இதுக்குதான் அது ஒரு கால்குலேஷன். இதுக்கும் பரிகாரங்கள் இருக்குது. இப்ப நீங்க கேட்டதே சூரியன் திசையில செவ்வாய் புத்தி பத்தி கேட்டீங்க. அப்ப சூரியன் திசையில செவ்வாய் புத்திக்கு எளிய பரிகாரம் இருக்கு. இப்போ என்னன்னா செவ்வாயினாலே முருகர், செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகர் தான். அப்ப அந்த முருகர் தான். அப்ப அந்த முருகன் என்பது என்ன அப்படின்னா, சூரியன் திசையில செவ்வாய் புத்தி வரும்போது திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் கடல்ல குளிச்சுட்டு நாளிகை கிணத்துல தீர்த்தம் ஊத்திட்டு முருகரை காலையில 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள முருகர் தரிசனம் பார்க்கணும். காலையில அப்ப மட்டுமே அந்த கடலோரத்துல இருந்து ஒரு ஓசை ஒண்ணு முருகர் கேட்கறதுக்காக ஒரு இசையோட அவர் தயாரா இருப்பார் 7 இருந்து 9 மணி வரைக்கும். கேக்குறதுக்கே நம்ம முருகனை நேர்ல பாக்குற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணுது. அதனாலதான் கடலுக்கு போனீங்கன்னா வலம்புரி சங்கு வாங்கி வீட்டுல வச்சு, திருச்செந்தூர்ல போய் கடல்ல போய் வலம்புரி சங்கு வாங்கி பூஜை பண்ணி பூஜை ரூம்ல வச்சு நீங்க சாமி கும்பிட்டு வாங்கன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, திருச்செந்தூர்னாலே உங்களுக்கு வலம்புரி சங்கு ஃபேமஸ். அதனால அந்த வலம்புரி சங்கல இருந்து வரக்கூடிய அந்த ஓசைகள் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும். ஏன்னா 6 மணிக்கு உங்களுக்கு பூஜை நடந்துட்டு சாமிக்கு அபிஷேகம் நடக்கும். எல்லாம் முடிஞ்சு பவராகி 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள சாமிக்குன்னு ஒரு தாளாட்டு இருக்குது. அது வலம்புரி சங்குடைய நாதத்தை கேட்கறதுக்காகவே முருகர் காட்சி கொடுப்பாரு. அந்த நேரம் பார்த்து திருச்செந்தூர் முருகர் கோயில்ல போய் கந்த சஷ்டி கவசம் உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு கந்த சஷ்டி கவசம் புக்கு வாங்கி அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு இது தானமா கொடுத்து இது முருகர் மந்திரத்தை படிங்கன்னு சொன்னாலே
உங்க ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். எத்தனை பேருக்கு கந்த சஷ்டி இப்ப நீங்க 40 வயசு உள்ளவங்களா இருந்தா 40 கந்த சஷ்டி கவசம் வாங்கி தானம் பண்ணணும். தானம் பண்ணணும்? 25 வயசு உள்ளவங்க தான் போய் எனக்கு கல்யாணம் நடக்கணும் வேண்டுதல் வச்சா 25 கந்த சஷ்டி கவசம் போயிடும். அது மூல மந்திரம் தான் அதுல இருக்குது. ஓ ஆமா ஆமா கண்டிப்பா. ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டாலே நமக்கு எல்லா வேண்டுதலுமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. எல்லா வேண்டுதலுமே அது எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஆமாங்க. இன்னொன்னு, முருகர் கையில வந்து எல்லா முருகருக்குமே வேல் வந்து மேல இருக்கும். திருச்செந்தூர் முருகருக்கு மட்டும் பூமியில கீழே இருக்குங்க. பூமியில நீங்க பாருங்க, முருகருக்கு எல்லா வேலுமே எல்லா முருகருக்குமே கையில வேல் வந்து இப்படி இருக்கு சூழாயுதம். ஆனா திருச்செந்தூர் முருகருக்கு மட்டும் பூமி பார்த்து இருக்கும். அங்க ஒரு சுனாமி வந்ததுங்க. சுனாமி வந்தது 2004. அப்ப பாருங்க, பூமி வந்து வேல் வந்து பூமி பாதுகாப்பு பண்ணி வச்சதுனால அந்த பூமிக்கு எந்த அழிவுமே இல்லை. முருகர் வந்து அப்படி வேலை வந்து பூமி பார்த்து குத்தி வச்சதுனால அவ்வளவு ஒரு சக்தி 2 கிலோமீட்டர் பின்னாடிதான் போயிருக்குது, முன்னாடி வரல. இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். ஆமா, உலக அதிசயம்னு கூட நாம சொல்லலாம். இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். எவ்வளவோ பேரழிவுகள் வந்துச்சு சுனாமினால. திருச்செந்தூர் கோவில்ல மட்டும் எதுவுமே ஆகலைங்க. அந்த இடத்துல அந்த சக்தி ஆகப்பட்டது ஏற்கனவே அது கடல்ல இருந்து தான் அவர் வந்தாரு. அதனால கடலை பாதுகாப்பு பண்ணி வச்சாரு. அதனால மயிலுக்கு வந்து சோளம் வாங்கி தானம் பண்ணணும். மயிலுக்கு, ஏன்னா முருகருடைய வாகனம் வந்து மயில். மயில் கோயிலுக்கு போனா கோயிலு காடு கரை எந்த ஏரியாவில் இருக்கும், அங்க வந்து மயிலுக்கு வந்து நீங்க சோளம் வந்து தானம் பண்ணலாம். முருகருடைய வாகனம் தானே அவரு. ஆமா ஆமா, முருகர் வாகனம் தான் அது. ஆமாங்க. ஒண்ணு, செவ்வாய்னா ரத்தம்னு சொல்லுவாங்க. பிளட் தான். பிளட் தமிழ்ல வந்து ரத்தம், இங்கிலீஷ்ல பிளட். தெரியாம இருக்குமா எங்களுக்கு? இது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. ஏன் இதை சொல்ல பாருங்க கேட்டீங்கன்னா, செவ்வாய்னா அந்த நிறமே வந்து பாத்தீங்கன்னா பிளட் நிறம் தான். அதனால உடம்புல வந்து சுகர் எதுவுமே இல்லாம இருந்தா, சூரியன் திசையில செவ்வாய் புத்தி இருக்கும் போது ரத்த தானம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் புத்தி நல்லா வேலை செய்யும். ரத்த தானம் பண்ணணும். யாரோ ஒருத்தருக்கு ரத்தம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை கொடுத்தா உயிரை கொடுக்க முடியாதுங்க, ரத்தத்தை கொடுக்கலாம். இது அந்த நாட்கள்ல மட்டும்தான். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரத்த தானம் பண்றது நல்லது. அதாவது இந்த சூரியன் திசையில சூரிய திசையில செவ்வாய் புத்தி இருக்கிறவங்க ரத்த தானம் பண்ணா அப்போ இவங்களுடைய உடலுக்கோ எதுக்கும் சேதாரம் இருக்காது. எப்படியோ பிளட் வெளியே போக வேண்டியது ஒரு தானமா கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு புண்ணியம். நம்மளுக்கு முருகருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்துருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இது செவ்வாய்னா முருகர். அப்ப கந்த சஷ்டி புக்கு வாங்கி தானம் பண்ணணும். திருச்செந்தூர் கடல்ல போய் குளிச்சுட்டு முருகரை 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள பாத்துட்டு வரணும். மயிலுக்கு சோளம் வாங்கி தானம் செய்யணும். இது எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுவே போதுமானது. அப்போ கரெக்டா பாருங்க, 4 மாசம் 6 நாளைக்கு தான் சூரிய திசையில செவ்வாய் புத்தி இருக்கும். அதுக்குள்ள இதை செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கும். இது எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஐயா கிட்ட காட்டினீங்கனாலே உங்களுக்கு சூரியன் திசையில எந்த திசை எந்த புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்க அதற்கான பரிகாரங்களையும் நீங்க எளிமையா சீக்கிரம் பண்ணிடலாம். முழு மனசோட நம்பிக்கையோட பரிகாரங்களை நீங்க பண்ணீங்கனாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னும் நிறைய திசைகள் இருக்கு, நிறைய ஒரு இது கேட்க போறோம். ஐயா கிட்ட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப நன்றிங்கம்மா.